ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா? நம்ம விஜயும் காவேரியும் வந்து அப்படியே வண்டியில் வந்து இருக்கிற டைமில் வந்து விஜய் வந்து காவேரியை வந்து பார்த்து கேட்பாரு. நீ வந்து ஆஃபீஸ் ஆள்கிட்ட வந்து விழாவை பற்றி ரேட்லாம் விசாரிச்சுன்னு இருந்தியாமே, என்ன காவேரி? நம்ம ஆமாம், உங்ககிட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டு போயிட்ட பிறகு நாங்கள்லாம் எங்கே தங்குறது? நீங்கள் எப்படியும் உங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லுவீங்க. அதால தான் நான் பார்த்துன்னு இருந்தேன். உங்களால் தான் எல்லாம் வாங்க முடியுமா? நானும் எல்லாம் வீடெல்லாம் வாங்குற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குன்னும் போது, ஏன் காவேரி நீ ஏன் இப்படி கோவமாக பேசுகிறன்னும் போது, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்தாக இருக்கும் போது நான் எல்லாம் தானே பேசி ஆகணும், பண்ணி ஆகணும்னு. ஏன்னா மனசுக்குள்ளேயே வந்து நம்ம நிவின் கிட்ட பேசின அந்த விஜய் வந்து உனக்கு நான் 8 மாதம் முடிஞ்சோடனே உங்ககிட்ட உன் காவேரி உங்ககிட்டயே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா? அந்த மனவலி வந்து காவேரியால் மீறவே முடியல. ஏன் விஜய் இப்படியெல்லாம் போய் சொன்னார்? உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச இந்த ரகசியத்தை வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ போய் நீ சொல்லியிருக்கிறேன்னு காவேரிக்கு வந்து மனசு ஃபுல்லாக விஜயை நினச்சி ரொம்ப கவலையாகவே இருக்குங்க. காவேரி நெருங்கும் போது விஜய் அவாய்ட் பண்ணார். இப்போ விஜய் கிட்ட காவேரி நெருங்கும் போது காவேரி அவாய்ட் பண்ணுறாரு. ஐயோ, என்னடா ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் சீனெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சாலே ரொம்ப மனசெல்லாம் அப்படியே கவலையாக இருக்குங்க. உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.